ஆக்ட்ரஸ் கன்னிகா அண்ட் கவிஞர் ஸ்நேகன் இவங்க 2 பேருமே அவங்களோட க்யூட்டான 2 ட்வின் கேர்ள் பேபிஸோட ஃபேஸை முதல் முறையாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. கன்னிகா ஸ்நேகன் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணி கடந்த 2022 ஆக்டர் கமலஹாசன் அவர்களோட தலைமையில் இவங்களோட திருமணம் கிராண்டாக நடந்து முடிஞ்சிருந்தது. மேரேஜ்க்கு அப்புறமா கப்பல்ஸ் 2 பேருமே எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட முக்கியமான நாளை செலிப்ரேட் பண்ணுறது உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் மறக்காமல் சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் பல வருஷத்துக்கு அப்புறமா கன்னிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன், ட்வின் கேர்ள் பேபிஸ் பிறந்தது உள்ளிட்ட எல்லா விஷயத்தையுமே சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தங்களோட ட்வின் கேர்ள் பேபிஸ்க்கு ஆக்டர் கமலஹாசன் அவர்கள் தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நேமிங் செர்மனியை ரொம்ப சிம்பிளாக நடத்தி முடிச்சுட்டாங்க. கமலஹாசன் அவர்களும் 2 கேர்ள் பேபிஸ்க்கும் காதல் கவிதை அப்படின்ற தமிழ் பேரை வச்சுருந்தாங்க. இந்த விஷயத்தையும் கன்னிகா அண்ட் ஸ்நேகன் 2 பேருமே ஷேர் பண்ணியிருந்த நிலையில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்களோட பேபிஸோட ஃபேஸை முதல் முறையாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. எங்களோட மகள்களோட முகத்தை முதல் முறையாக நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திக்கிறோம். இவங்க தான் என்னோட மகள்கள். காதல் கன்னிகா ஸ்நேகன், கவிதை கன்னிகா ஸ்நேகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேர்ள் பேபிஸையுமே இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. மேலும் என்னோட 2 மகள்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை நேசிக்கிற உங்களோட அன்பு எங்களோட மகள்களையும் நேசிக்கட்டும். நன்றி, என்றென்றும் நட்புடன் ஸ்நேகன் அண்ட் கன்னிகா ஸ்நேகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி பிக்சரை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் க்யூட்டாக ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து ஒரே கலர் காஸ்டியூமில் எடுக்கப்பட்ட இந்த பிக்சர்ஸ்க்கு ஃபேன்ஸ் பலருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.